விஜய் சார் கதையை கேட்டுட்டு அவர் எப்பவுமே கதையை கேட்டு முடிச்சு நம்மகிட்ட ரிசல்ட் சொல்ல மாட்டார். நான் கதை சொல்லும்போது சொல்லுவேன், ஆட்டோ கொடுக்குற அந்த ரேஞ்சுக்கு சொல்றது. சாதாரண இருந்த ஒரு சிங்கம் மாதிரி ஆயிட்டான் சார் அவன். அதான் சார் கதை எலிவேஷன். பாக்ஸ் ஹீரோ மாத்தணும் ட்ரை பண்றதுல ஓகே, அதுக்கு ரொம்ப ஓவரா இருக்குன்னாரு. இல்ல சார் கரெக்டா இருக்கும்னு அவர் வந்து விஜய் சார்ட்ட ஃபோன் பண்ணிட்டார். நான் வீட்டுக்கு வந்து அந்த படத்துக்கு அது வரைக்கும் ஆன செலவை விஜய் சார் கொடுத்துறேன்னு சொல்றப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி அதுக்கு ஒத்துக்கல. லட்சுமி மேக்கர்ஸ் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது விஜய் சார் படம், நாங்க வெளியே வித்துட்டோம், இப்போ வந்து நாங்க வேற ஹீரோ வச்சுன்னா என்ன கேட்டா இப்பதான் சென்சார் லிபரலா இருக்காங்க சார். கெட்ட வார்த்தை யூஸ் பண்றது, பிளட் தெரிக்கிறது. போய் விஜய் சார் வந்து சில ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டிருக்கு எனக்கு தெரியும். விகடன் யூடியூப் இன்டர்வியூக்காக நான் சொல்ல, அவருக்கு அந்த அரசியல் ஆசை இருந்தது சார் அப்பவே. அது எங்களுக்குலாம் தெரியாம இருந்திருக்கு. இந்த இன்டர்வியூல சொல்லாம தெரியாம தெரியல. பட் இருந்தாலும் என்னன்னா, ஃபர்ஸ்ட் தம்பி கேட்டதுக்கு வந்து தனுஷ் சார் தான் மைண்ட்ல வச்சிருந்தேன். சார் உங்களுக்கு சொல்லலையா, நீங்க ஒரு கதை சொல்ல போறீங்கன்னு சொன்னாங்க. இல்ல இல்ல விஜய் சார் இந்த தம்பி கேட்டணும் வந்து இல்லை அதுக்கு தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் சார். செம்மையா இருந்துச்சு. என்னன்னு நான் வரும்போது சும்மா சொன்னேன், கொக்கோ கோலா ப்ரௌன் கலருடான்னு. உடனே டக்குன்னு பக்கத்துல இருந்த குமார் சொன்னா, எங்க அக்கா பொண்ணும் அதே கலருடா அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன், காஃபியில பண்ணாவுக்குடா அப்படின்னு. உடனே தேவ சார், இந்த காம்பினேஷன் ரொம்ப தூளுடாடாரு. உண்மையிலே நீங்க வந்து படத்தை ரொம்ப நுணுக்கமா பாத்திருக்கீங்க நினைக்கிறேன். அந்த டப்பிங் இன்ஜினியர் என்கிட்ட கேட்டார், ஏன் சார் அவன் பசமா அதை தூக்கி வெளியே வச்சுட்டு எதுக்கு இறங்கி ஓடி வரான், இப்போ ஜீப்பு வெடிச்சு ஜீப் வேற அப்பா போச்சு அப்படின்னு. எனக்கு நீங்க வந்து ஆப்பிள்ல டம்மி செஞ்சு கொண்டு வரணும், ஆனா நான் டம்மியை கண்டுபிடிக்க கூடாது. நான் அப்படியே பார்த்தேன், இது வரைக்கும் கண்டுபிடிச்சேன் எனக்கு தெரியல. உன்னை எடுக்கலான்னு கேட்க சார், கையில் இருக்க அருவாளை தூக்கி தரையில் அடிப்பாரு. அடிச்ச உடனே அருவாளை எஞ்சி சுட்டும். திடீர்னு விஜய் சார் நீ கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நான் என்ன அருவாள் எப்படி நான் பவுன்ஸ் ஆகும். ப்ரொடக்ஷன்ல கேட்குறேன், ஹெலிகாப்டர் கொடுப்பீங்களா சார்? எதுக்கு சார்? இல்லை சிட்னி பிரிட்ஜ் மேலே விஜய் சார் நின்று ஆடினார்னா நல்லா இருக்கும் அப்படின்னா. உங்கள் அபிமான தங்கமயில் வழங்கும் தை கொண்டாட்டம் சிறப்பு ஆஃபர். தங்கம் கிராமிற்கு 300 முதல் 600 ரூபாய் வரை தள்ளுபடி. சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பகவதியை பற்றி தான் ஃபுல்லாக பேச போகிறோம் சார், இந்த ரீவெண்ட் எபிசோடில். ஃபர்ஸ்ட் இந்த படம் அமைஞ்சதை பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா ஆல்ரெடி 2 படம் பண்ணிட்டீங்க விஜய் சாரோட. ஸோ 3வது ஒரு கொலாபரேஷன், அதுவும் ஒரு ஆக்ஷன் படமாக பண்ணலாம் அப்படின்ற டாக்லாம் எப்படி போச்சு, எப்படி இந்த படம் அமைஞ்சது சார்? யூத்னு ஒரு படம் விஜய் சார் நடிச்சு வந்துச்சு இல்லையா, அந்த படம் வந்து தேட்டரில் பார்த்துட்டு இருக்கேன். ட்ரெய்லர் தான் பார்த்துட்டு இருக்கேன். ட்ரெய்லர் பார்க்குறப்போ அதில் ஒரு ஷாட்டுக்கு வந்து அவர் விஜய் சாருக்கு பயங்கரமாக கிளாப்ஸ் கிடைச்சிது. கிளாப்ஸ் கிடைக்கிறத பார்க்கும்போது எனக்கு அப்போ தான் ஒரு மைண்டில் ஒரு ஃப்ளாஷ் அடிச்சது. நம்மகிட்ட இருக்கிற அந்த கதை இவருக்கு பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு மைண்டில் தோணுச்சு. ஏன்னா அது கொஞ்சம் மாஸ் ஐட்டங்கள்லாம் வச்சு கமர்ஷியல் விஷயம் பஞ்சிட்டு எல்லாம் அந்த கதையை அப்படி தான் பண்ணியிருந்தேன். இது இவருக்கு போய் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சின்ன ஷாட்டுக்கு இப்படி கை தட்டுறாங்க ட்ரெய்லரில் வர ஷாட்டுக்கு. அப்போ இவருக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. இவர் வந்து இவர் லவ் பண்ணாமல் பண்ணிகிட்டு இருக்காரு, இவர் ஆக்ஷன் ஹீரோவை மாற்றுறதுக்கு இந்த கதை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அவர் அப்ரோச்லாம் பண்ணல. நான் ஓகே. இப்போ வந்து விஜய் சாருக்கு எல்லா கதையுமே எஸ்ஐ சார் தான் கேட்பார். இந்த மாதிரி சார் ஒன்னா வாங்க கேட்கலான்னாரு. போய் கதையை ஃபுல்லாக சொன்னேன். அவர் கேட்ட உடனே சொல்லிட்டாரு, தம்பி ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு கதை தான் விஜய் வந்து நான் வந்து ஆக்ஷன் ஹீரோவை மாற்றுறதுக்கான ஒரு கதையாக தேடிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த கதையை நம்ம பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வந்து ஃபோன் வந்தது, ஜிவி ஒரு படம் பண்ண போறாரு, அதுக்கு நீங்கள் போயிட்டு இந்த கதையை சொல்லணும், அதுக்கு முன்னாடி ஒரு தடவை விஜய்க்கு இந்த கதையை சொல்லியிருங்க. நான் சரின்னு விஜய் சார் போய் கதையை சொன்னேன். விஜய் சார் கதையை கேட்டுட்டு அவர் எப்பவுமே கதையை கேட்டு முடிச்சு நம்மகிட்ட ரிசல்ட் சொல்ல மாட்டார் அந்த காலகட்டங்களில். அப்பாட்ட பேசிக்கோங்க அப்படின்பாரு. ஸோ மறுநாள் எஸ்ஐ சாரை பார்க்கும்போது, சார் கதை பிடிச்சிருக்குன்ட்டான் தம்பி, ஆனால் தம்பிக்கு ஒரு சின்ன டவுட்டு, இது ஒவ்வொரு ஹீரோயிசமாக இருக்கும் பயப்படுறாரு. நான் சொன்னேன், ஒவ்வொரு ஹீரோயிசம் தான் சார், இந்த கதை அப்படி தான் இருக்கும், இதை பண்ணா தான் அவர் வந்து மாஸ் ஹீரோ ஆவார் அப்படின்னு ஒன்று. அது தம்பி கொஞ்சம் ஒரு யோசனையாக இருக்குது. அதான் இன்னொரு டேரக்டர் கதை சொல்லியிருந்தாரு, அந்த கதையை தான் ஜிவிக்கு சொல்ல சொல்லியிருக்காரு, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. என்னடா இது, நானும் சரின்ட்டு அப்புறம் அந்த டேரக்டர் போய் சொன்ன கதை தான் தமிழன். அந்த ப்ராஜெக்ட் தமிழனா மாறிச்சு. நான் வெயிட்டிங்லேயே இருந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு வேற ஹீரோட்ட போய் சொல்றதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா நான் எஸ்ஐ சார்ட்டையும் சொல்லியாச்சு, விஜய் சார்ட்டையும் சொல்லிட்டேன், வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வெயிட்டிங்லேயே போட்டு ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த கதை வேற இதாயிருமே அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கிறேன். நான் திடீர்னு ஒரு நாள் மறுபடியும் விஜய் சார்ட் இருந்து ஃபோன் வந்துச்சு. மீண்டும் ஒரு தடவை அந்த கதையை சொல்லுங்க. நான் மீண்டும் எப்படி சொல்லணும் அதை அப்படியே திரும்பவும் சொன்னேன். எனக்கு ஒரு 2-3 டவுட் இருக்கு, சொல்லட்டுமா? அப்புறம் பஞ்சு டைலாக்லாம் படத்தில் நான் கதை சொல்லும்போது சொல்லுவேன், ஆட்டோ கொடுக்குற அந்த ரேஞ்சுக்கு சொல்றது. உடனே சார் பஞ்சு டைலாக்லாம் இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படின்னு மாதிரி விஜய் சார் என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், சார் இது ஓவர் தான்,
ஓப்பனாக இல்லை பேசணுமா சார், இது வந்து நம்ம ரஜினி சார் பேச வேண்டிய டைலாக் மாதிரி தான் இதில் இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. ஏன்னா இந்த ஹீரோ வந்து பாதிக்கப்பட்டவன். அவன் வில்லன் கூட மோதும்போது அவன் பெரிய சக்தி, அவனுக்கு கோபம் எல்லாத்தையும் இந்த மாதிரி டைலாக்ல தான் விட முடியும் சார். இதுக்கு கண்டிப்பாக தியேட்டரில் ரெஸ்பான்ஸ் இருக்கும், உங்கள் ஃபேன்ஸ் இதை ரசிப்பாங்க சார். இதில் சென்டிமெண்ட் எல்லாமே ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு சார். பஞ்சு ஆக்ஷனு இதெல்லாம் உங்கள் ஃபேன்ஸுக்கு சார். இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் ஆக்ஷன் படம் தான் சார் பண்ணுவீங்க, நான் எழுதி தரேன் சார் அப்படின்னு அவர் அப்படியா சார் நீங்கள் சொல்லிட்டு போயிருவீங்க, எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னாரு. சார் ஒரு படம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா டைரக்டர் தான் முதல்ல பாதிக்கப்படுவார், ஹீரோ வந்து அடுத்த கூட படங்கள் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது சார், இந்த படம் நிச்சயமாக எனக்கும் அடுத்த படம் வாங்கி கொடுக்கும், உங்களுக்கும் அடுத்த படம் வாங்கி கொடுக்கும் சார். நீங்கள் இதுக்கப்புறம் ஆக்ஷன் ஹீரோ தான் சார். சரி நம்ம கொஞ்சம் டைம் கொடுங்க, நீங்கள் இன்னும் ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் பாலிஷ் பண்ணிட்டு வாங்க, நான் கூப்பிட்றேன்ட்டு வந்துட்டார். நானும் வந்துட்டேன். பட் அங்கங்கே சில விஷயங்கள் பாலிஷ் பண்ண விட்டுருந்துச்சு, அது கமிட் ஆனதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். நானும் அப்படியே வேற கதைகள் பண்ணிட்டு இருக்கேன், அந்த அந்த ஸ்கிரிப்டை அப்படியே வச்சுட்டு வேற கதைகள் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ திடீர்னு தான் விக்ரமன் சார் வந்து ஒரு படம் பண்ணார். அந்த படத்துல அவங்க 2 பேர்த்துக்கும் அந்த அவர் வந்து பூ உனக்காம அவ கூட விக்ரமன் சார் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு இல்லையா. ஏன்னா அப்ப எனக்கு தெரியாது, ஏதோ அந்த படத்துல வந்து விஜய் சார் வெளியே வந்துட்டாரு, இதுதான் எங்களுக்கு வரைக்கும் நியூஸ். 2மே லட்சுமி மூவி மேக்கர்ஸ் வர படம். அந்த படம் லட்சுமி மேக்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க, விஜய் சார் வெளியே வந்துட்டாரு. அந்த படத்துக்கு அது வரைக்கும் ஆன செலவை விஜய் சார் கொடுத்துருன்னு சொல்றப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி அதுக்கு ஒத்துக்கல லட்சுமி மேக்கர்ஸ். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது விஜய் சார் படம் நாங்க வெளியே வித்துட்டோம், இப்போ வந்து நாங்க வேற ஹீரோ வச்சுன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கேட்க மாட்டாங்க, எங்களுக்கு நீங்க ஒரு படம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. உங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்கணும்னா எனக்கு இப்போ முடியாது, நான் வேற ஒரு படம் கமிட் ஆயிருக்கேன், அதை முடிச்சுட்டு தான் வருவேன்னா பரவாயில்ல நாங்கள் வெயிட் பண்றோம்ட்டாங்க. அப்போ எங்களுக்கு டைரக்டர் சொல்லி நீங்க கமிட் பண்ணி கொடுத்துட்டு நீங்க வேற படத்துக்கு போங்க. அவங்க ப்ரொடக்ஷன் என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு ஒரு படத்தை நீங்க கமிட் பண்ணுங்கன்றதுல அவங்க தீர்மானம் இருக்காங்க. அப்போ விஜய் சார் வந்து நான் ஒரு கதை கேட்டிருக்கேன், அந்த கதை உங்களுக்கு ஓகேன்னா போய் பாருங்கன்னு. ஏன்னா என் கதை வந்து இயல்பாவே பட்ஜெட் ஜாஸ்தி. ஸோ என்னையும் அனுப்புறாங்க, நான் போய் லட்சுமி மேக்கர்ஸ் சொன்னா அவங்க ஓகேன்ட்டாங்க, கதை ஓகே அப்படின்ட்டாங்க விஜய் சார். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசம் வெயிட் பண்ணணும்ட்டாங்க. சரின்னு சொல்லி அந்த படத்தை கமிட் பண்ணி 7-8 மாசம் நான் டிஸ்கஷன் மட்டுமே இந்த கதையை பண்ணிட்டு இருந்தேன். அதுலதான் வடிவேல நான் காமெடி எல்லாம் அப்பதான் பேக் பண்றேன். அதுக்கப்புறம் அவர் விஜய் சார் அந்த படத்தை இன்னொரு படத்தை முடிச்சுட்டு இதுக்கு வந்தாரு. அதுதான் பகவதி ஸ்டார்ட் ஆச்சு. இவ்வளவு பெரிய ஸ்டோரி இருக்கு, அதுக்கு ஸ்டார்ட் ஆனதுக்கு இவ்வளவு பெரிய ஸ்டோரி இருக்குது. இப்போ படம் பார்த்தப்ப அதை இதை நோட் பண்ண என்ன தெரியல, இப்ப பார்க்கும்போது தான் நோட் பண்ணேன், படத்துக்கு ஏ சர்டிபிகேட் ஆமா கொடுத்துருக்காங்க. அதுவே எனக்கு ஆச்சரியமா இருந்தது, ஏ சர்டிபிகேட் எதுக்கு கொடுத்தாங்கன்னு. இல்ல இப்போ அந்த டயத்துல நான் சொல்ற சென்சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா என்ன கேட்டா இப்பதான் சென்சார் லிபரலா இருக்காங்க சார். கெட்ட வார்த்தை யூஸ் பண்றது, பிளட் தெரிக்கிறது, அடி பஞ்ச் குத்தம் வாயிலிருந்து பிளட் வரது கூட அப்ப சென்சார் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது ஹீரோ குத்தும் போது அப்படி அடியால் அப்படி திரும்ப வாயிலிருந்து பிளட் வந்து அப்போ சென்சார் அலோவ் பண்ண மாட்டாங்க. என்னுடைய படங்கள் எல்லாம் பார்த்து மேக்ஸிமம் ஏ படமாக தான் இருக்கும். ஏன்னா ஆக்ஷன் இருக்கும், கொஞ்சம் கிளாமர் இருக்கும். ஏ வெங்கடேசன் தப்பா புரிஞ்சுட்டாங்களா அப்படி அதை நானும் அப்படின்னு சொல்லுவேன், என்ன அது நம்மள ஏ வெங்கடேசன் தான் இவருக்கு தப்பா புரிஞ்சுட்டாங்களா அப்படின்னு. ஒரு தப்பு குத்து ஏய் இது வரைக்கும் ஏ சர்டிஃபிகேட் தான் எனக்கு நினைக்கிறேன். ஏ சர்டிஃபிகேட்டுங்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து தான் சிட்டில நமக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. 18 இயர்ஸ் உள்ள அலோவ் பண்ண சிட்டிக்குள்ள. நான் சொல்றது சிட்டினா மெட்ரோபாலிஸ் ஊர் பக்கம்லாம் ஊர்ல விட்டுருவாங்க, இப்போ விட்டுருந்தாங்க. அப்போ வந்து சிட்டில அந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு, கிடையாது. என்னன்னா இப்ப ஏ படம்னா பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு போலான்னா வருவாங்க பிள்ளைங்களை கூட்டு. அதனால எங்களுக்கு அப்போ ஏ சர்டிஃபிகேட் ஒரு பெரிய விஷயமா இருந்தது கிடையாது. இப்போ வந்து இந்த தியேட்டர்ல 18 இயர்ஸ் கீழே உள்ளவங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க மெட்ரோபாலிசன் சிட்டிஸ்ல. அதே மாதிரி வந்து படத்துல ஹீரோ வந்து ஒரு டீ கடை வச்சிருக்காரு, ஆனா வந்து ஒரு கோர்ட் பேக்ட்ராப்ல ஒரு டீ கடை. ஸோ அதுவே கொஞ்சம் புதுசா இருந்தது. ஏன்னா டீ கடை எங்க வேணா வச்சிருந்தா, ஒரு காலேஜ் வாசல்ல வச்சிருந்துருக்கலாம், இல்ல ஒரு ஆபீஸ் இருக்கு. ஸோ அந்த பேக்ட்ராப் எப்படி சார் சூஸ் பண்ணீங்க இந்த கதைக்கு? நான் வந்து முன்னாடி வந்து நான் பத்திரிகையாளராக இருந்தேன் ஆரம்ப காலத்தில். என்னுடைய சினிமாக்குள்ள நுழைவுன்றதுக்காக பத்திரிகை துறையில் போய் அப்படி சினிமாவுக்கு வந்துடலாம்னு நினச்சி ஆரம்பத்தில் சினிமாவில் வர்றதுக்காக பத்திரிகையாளராக நிருபராக இருந்தேன். அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு இடத்துக்கா அப்படி செய்தி சேகரிக்க போகும்போது ஒரு திருச்சியில் ஒரு ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில் உட்காந்து தான் அந்த ஸ்டேஷனை நான் அப்சர்வ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்குள்ளே போய் நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவேன். அந்த ஸ்டேஷன் அந்த டீ கடையில் வந்து எனக்கு எல்லா நியூஸும் கிடைக்கும். நேற்று எந்த கைதி வந்தா, எது நடந்துச்சு, யார் வந்து போனாங்க, எல்லாமே கிடைக்கும். இது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அப்புறம் அந்த கதை எழுத ஆரம்பித்ததே வந்து ஜென்டில்மேன் படத்தில் நான் உதவி இயக்குனர் இருக்கும்போது, நாங்கள் எங்கள் ஆஃபீஸ் இருந்த இடத்துல ஒரு டீ குடிக்க 3 மணிக்கு வெளியே வரும். அங்கே ஒரு இடத்துல டீ கடை போட்டுருவோம், டீ சூப்பராக போடுவார். அவர் டீ போடுற ஸ்டைலே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் ஒரு அந்த டயத்தில் அவர் ஒரு மிடில் ஏஜ் மேன். அவர் டீ அவ்வளோ லாகமாக போடுவார். அதை அப்படியே பார்ப்பேன்,
எப்போ பால் எடுக்கிறாரு, எப்போ போடுறாரு, எப்போ ஆத்துறாரு, இது அவ்வளோ அழகாக இருக்கும், ஸ்டைலாக இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கு, நம்ம வித்தியாசமாக. அப்போ மெதுவாக அவர்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது அவர் வந்து ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆகி வந்து திருந்தி வாழ்றதுக்காக டீ கடை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காருன்ற அவருடைய கதை. அப்புறம் ஏன் அவர் போனார் வச்சாருன்னா அவர்கிட்ட மெதுவாக அவர் கதையை. அப்போ நான் யோசித்தேன், ஒரு டீ கடை ஜெயிலிருந்து வந்தவர் டீ கடை வச்சு வாழ்க்கையை மாற்றிருக்காரு. ஆனால் அவருடைய ஃப்ளாஷ்பேக் பார்த்தா பாஷா மாதிரி இருக்குது ஒரு கதை அவருக்கு. ஸோ இந்த டீ கடை வச்சிருக்கிற பாஷா மாறினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு வேற வெர்ஷனில் திங்க் பண்ணேன். ரிவர்ஸில் போட்டு திங்க் பண்ணேன், இவர் ஏன் ஒரு ஆளாக மாறக்கூடாது. ஸோ அதான் டீ கடை வச்சிருக்கோம் அப்படின்றப்ப அப்போதான் அந்த கதைக்கான நாட்டு ஸ்பார்க் எல்லாம் தோணி ஸ்கிரிப்டால் ஆரம்பித்தேன். அந்த அவர் டீ போடுற ஸ்டைலை பார்த்துட்டு தான் இதை வந்து நான் வந்து இந்த ஒரு ஸ்டைலிஷ் ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக பண்ண முடிவு பண்ணது. அந்த கதை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருந்த அந்த டீ கடை வந்து மைண்டில் வந்துச்சு. அதை வந்து கோர்ட்டுக்குள்ளே வைக்கலாம்னு. ஏன்னா நான் ஜென்ரல் மேனேஜர் லொக்கேஷன் பார்க்கும்போது சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு போகும்போது அந்த வளாகத்துக்குள்ளே டீ கடை இருக்கிறத பார்த்துருக்கேன். ஸோ ஒருத்தன் கிரிமினல்ஸை அடிக்கடி வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும், அவனுக்கு கிரிமினல் எல்லாமே தெரியணும், லா தெரியணும். அப்போனா அவன் எங்கே இருக்கணும், கோர்ட்டுக்குள்ளே இருக்கணும். அவன் வந்து சாதாரண படிக்காதவன், கதைப்படி படிக்காதவன், அவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ரைட்டு, அவன் கோர்ட்டுக்குள்ளே டீ கடை வச்சுருந்தானா அவனுக்கு எல்லாமே பழக்கத்தை வரும்னு சொல்லி அப்படி தான் அடாப்ட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி ஒரு சீன்ல வந்து டியூப்ல வந்து பஞ்சர் ஓட்ட இடமே இல்லை, அப்படி ஒரு 25 ரூபா கொடுத்து டியூப் வாங்கினா என்னன்னும் போது இல்லை பரவாயில்ல ஓட்டு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனால் அதே அந்த சைக்கிள் கடைக்கார பொண்ணுக்கு வந்து 50 ரூபா ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்க கொடுப்பாரு. ஸோ இந்த சீன் வந்து பயங்கரமா அந்த ஹீரோவோட இமேஜை வந்து பில்டப் பண்ற ஒரு சீன். இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா விஜய் சார் வந்து கல்விக்காக உதவி வந்து விருதுகள்லாம் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்காரு. இப்போ பர்சனலாகவும் அவரோட கேரக்டருக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு சீனா இருந்தது. இதை யோசிக்கும் போது எப்படி இருந்தது? விஜய்க்காக சார் தான் யோசிச்சிங்களா இல்லை ஜென்ரலாகவே இந்த சீன் இருந்தது? இல்லை, ஏதோ விஜய் சாருக்காக தான் யோசித்த சீன் அது. ஏன்னா நான் வந்து விஜய் சார் ஆஃபீஸ்க்கு எஸ்ஐ சாரை பார்க்க போயிட்டு சொன்னோம் இல்லையா. அப்போ எஸ்ஐ சார் ஆஃபீஸ் ரூம் வந்து ஒரு ரூம் இருக்கும், ரூம்ல பெரிய, அதுக்கு போகிறதுக்கு மட்டும் ஒரு பெரிய ஹால் இருக்கும். அந்த ஹாலில் எப்போ பார்த்தாலும் இந்த ஸ்கூல் நோட்ஸ் இல்லை, 1 கேர் நோட்டும்பாங்க. அந்த 1 கேர் நோட்டு, அதில் வந்து கோடு போட்ட நோட்டு, கோடு போடாத நோட்டு, தட் மீன்ஸ் ரூல்டு அன்ரூல்டு, இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பண்டல் பண்டலாக அடுக்கி வச்சிருப்பாங்க. அதில் பின்பக்கம் பார்த்தா விஜய் சார் அட்டைப்படம் போட்டு, அது விஜய் சார் நற்பணி மன்றம் வச்சிருந்தார் இல்லையா, அது இருக்கும் அங்கே, அந்த பேர் போட்டு அதை வச்சிருப்பாங்க. வருஷம் ஸ்கூலுக்கெல்லாம் அவங்க அதை கொண்டு கொடுப்பாங்க. அது இல்லாமல் அப்போவே விஜய் சார் வந்து சில ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டிருக்கு எனக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த கதை சொல்ல போகும்போது அவருக்கு ஒரு ஹீரோ எலிவேட்டடாக ஒரு சீன் வைக்கணும் அப்படின்றப்போ, ஒரு கதையிலையோ ஏதோ ஒரு நாவலையோ நான் படித்தேன், ஒரு இல்லை கவிதையோ ஏதோ ஒன்று படித்தேன், ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணு படித்தா அந்த குடும்பமே படித்த மாதிரி அப்படின்னு ஒரு விஷயம் படித்தேன். இதை படத்தில் சொல்லுவோம், என்னதான் நம்ம கமர்ஷியல் படம் பண்ணாலும் அதுக்குள்ளே ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் அப்படின்றது ஒரு சீன் வைக்கலாம்னு சொல்லி அந்த சீனை அதை வச்சேன். அது கூட அவர் அந்த டயரில் இது போடுறதுக்கு ரொம்ப பஞ்சாயத்து ரேட்டு பேசுவார். குழந்தைக்கு டக்குன்னு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்க காசு கொடுத்துருவாரு. அவங்க கேட்பான், இவ்வளோ தூரம் பேரம் பேசினேன், குழந்தை கட்டணம் எடுத்து கொடுத்துட்டாருன்னு, அது வேற இது வேற அடிப்பாரு. அது எல்லாமே அந்த சீன் வந்து அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு சோசியல் கான்சியஸ் இருக்குன்னு சொல்லி நான் பண்ணியிருந்தேன். ஒரிஜினல் பகவதி கிளைமேக்ஸ் வந்து அவர் சிஎம் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தேன் அந்த காலகட்டத்தில். அப்பவே பண்ணியிருந்தேன் அந்த ஒரிஜினல் கிளைமேக்ஸ், அவர் சிஎம் ஆகுறது. அதுக்காக பேஸ்மெண்ட்டாக வந்து சீனை போட்டிருந்தேன். இது ஒன்று பண்ணுவார். அப்புறம் சிஎம் வரும்போதே வந்து ஒரு குழந்தைய காப்பாற்றுறதுக்காக உள்ள போவார். இதெல்லாம் வச்சு பின்னாடி பார்த்தீங்கன்னா அது படத்திலே வரும், சிஎம் கூட்டு பேசுவார், இந்த மாதிரி பகவதி வர பை எலெக்ஷன் உங்களை நிப்பாட்டலான்னு இருப்பாரு. இல்லைங்க வேண்டான்னு பேருவார் சொல்லுவார். ஆனால் ஒரிஜினல் ஸ்கிரிப்டில் அக்செப்ட் பண்ணிடுவார். அக்செப்ட் பண்ணி நின்று ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்சு அப்புறம் நிறைய அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் அரசியல் களத்துக்கு மாறி அதில் வந்து கொஸ்டின் எடுத்து கடைசியாக இவர் வந்து சிஎம் பதவியாக்க சூழல் வரும். ஆனால் இவர் பதவியேற்க மாட்டார் அந்த ஸ்கிரிப்டில். இல்லை நான் அந்த அளவுக்கு தகுதி கிடையாது, இருக்குல்லே அனுபவமிக்க ஒருத்தரை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பரமா வச்சுருந்தேன். அப்புறம் ஷூட்டிங் வரைக்கும் அந்த ஸ்கிரிப்ட் தான் இருந்தது. ஷூட்டிங் போகிறப்ப தான் பாபா படம் வந்துச்சு. அந்த படம் வந்தோடனே நான் வந்து ஆகா நம்ம அந்த கிளைமாக்ஸ் வைக்க வேண்டாம். ஏன்னா அதில் வந்து 7வது மந்திரத்தை ரஜினி சார் வந்து சிஎம்ஆருக்காக யூஸ் பண்ணுவாரும். தியேட்டர் மொத்தம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது, ஆடியன்ஸ் முதற்கட்டும். உள்ளேயும் கேரக்டர் அதை பேசுது. கவுண்டமணி சார்லாம் பேசுவார், ஏப்பா நீ பசம் ஆயிருப்பா அப்படிங்க மாதிரிலாம் பேசுவார். ஸோ தேட்டர் மொத்த வைப்பும் வந்து அவர் சிஎம் ஆக போறாரு, அந்த மந்திரத்தை யூஸ் பண்ண போறாருன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவர் யூஸ் பண்ண மாட்டார். ஆக்சுவலி நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்போ அந்த காலகட்டத்தில் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் தெரிஞ்சவங்க அத்தனை எப்படின்னு சொல்லுவாங்க, பாபா வந்து நல்ல படம் தாங்க, இந்த 7வது மதத்தை அவர் யூஸ் பண்ணுவான்னு எதிர்பார்த்து பண்ணா விட்டார்ல, தேட்டர் மொத்தமாக அப்செட் ஆயிடுச்சு. ஆடியன்ஸு ஃபேன்ஸ் எல்லாரும் அப்செட் ஆயிட்டாங்க. அதில் 7வது மதத்தை அதை யூஸ் பண்ணியிருந்தாருன்னா இந்த பட்டம் வேற ரேஞ்சு ஹிட் ஆயிருக்குன்னு சொல்லுவேன்.
அப்போ நான் யோசித்தது ம். ரஜினி சாரே அந்த 7வது மந்தத்தை யூஸ் பண்ண வேண்டான்னு தூக்கிட்டு வர நாம இப்போதான் இவரை ஆக்ஷன் ஹீரோவா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணி இந்த கதையை பண்றோம். இதுல ஒரு சிஎம் ஆராச்சும் ஓவர் டோஸ் ஆயிரும்னு பயந்துட்டேன். ம். வேண்டாம் சார்னு சொல்லி போய் விஜய் சார் போய் கன்வின்ஸ் பண்ணேன். சார் இந்த பாயிண்ட் இருக்கு, 7வது மந்திரத்தை ரஜினி சாரே வேண்டான்னு யூஸ் பண்ணல, நம்ம இப்போ அதை முதல் படம் இப்போதான் ஆக்ஷன் ஹீரோ மாத்துறேன், அது மாத்துறதுக்காக ட்ரை பண்ணும்போது இதுவரை ஓவர் டோஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியலாக போயிடலாம் சார். விஜய் சாருக்கு முதல்ல உடன்பாடே கிடையாது, எனக்கு சொன்ன ஸ்கிரிப்ட் அதானே அப்படிலாம் சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் கன்வின்ஸ் பண்ணேன், இல்லை சார் சம்டைம்ஸ் அது மிஸ்ஃபயர் ஆயிடுச்சுன்னா இப்போதைக்கு ஆக்ஷன் ஹீரோ மாறிக்கலாம், போக ஹெவியா பண்ணிக்கலாம். பின்னாடி சர்க்கார்ல கிட்டத்தட்ட அந்த கிளைவாஸ் அதே மாதிரி வரும். விகடன் யூடியூப் இன்டர்வியூக்காக நான் சொல்ல, அவருக்கு அந்த அரசியல் ஆசை இருந்தது சார் அப்பவே, அது எங்களுக்கெல்லாம் தெரியாம இருந்திருக்குது. எனக்கு இப்போ கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது அது அவர் அரசியலுக்கு வருவாரு, மக்களுக்கு ஏதோ பண்ணணும் அப்படின்னு அவருக்கு அப்படி இப்போ மேடையில பேசுறாரு இல்லையா, அது பொய் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் டிராவல் ஆயிருக்கேன் அவர் கூட, அதனால சொல்றேன். அவருக்கு உண்மையிலே ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணுது சார். அது அவர் அரசியலுக்கு அதை நம்ம செய்யணும் அப்படின்னு தோன்றப்போ, அதுல இங்க வரக்கூடிய இந்த பாலிடிக்ஸுங்கிறதே வேற ஜானர்ல, அது இப்போ அதுக்குள்ள போகும்போது தான் அவருக்கு அந்த இது பயங்கரமா மேடையில இப்படி பேசுவார்களாம் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் மேடையில பேசும்போது எனக்கு நம்ம விஜய் சார் தான் பேசிட்டு இருக்கிறதா அப்படின்ட்டு. அதே மாதிரி இது உங்கள் சொத்து அப்படின்ற காமெடி, ஸோ அந்த லைன்ல ஒரு சீன் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எப்போ வந்தது சார்? அது அந்த பஸ்ல பின்னாடி எழுதிருக்கும்ல, அதை பார்க்கும்போது ஒரு நாள் தோணுச்சு எனக்கு. நம்மளுக்கே தோணாது, இது உங்கள் சொத்துன்றாங்களே, அப்ப இது நம்ம சொத்து சொல்லிட்டா என்ன பண்றது? ஆக்சுவலா அந்த காமெடிக்கு அப்புறம் அதை எடுத்து வாடகை அந்த வாசகத்தை எடுத்துட்டாங்க தெரியுமா? ஆமாங்க, அந்த படம் ஆமா எனக்கு தெரியாது, எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, அதுக்கப்புறம் தான் ஆமா இல்லைன்னு. அது வரைக்கும் இப்போ பஸ்ல இருந்துச்சு, சிட்டில ஓடுற பஸ் எல்லாத்துலயுமே அந்த காமெடி அது பயங்கர வைரலான உடனே அது பஸ்ல தூக்கிட்டாங்க அந்த வார்த்தையை. அது அது பார்க்கும்போது சொல்லிச்சு, இது நல்லா இருக்கு இந்த காமெடி, இது உங்கள் சொத்து அப்படின்னு. அதை வச்சு காமெடி பேசிட்டு அப்புறமே அண்ணன் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பொழுது சார் எல்லாம் இருக்கு. அது கூட காமெடியில நீ சொல்லு, இது உங்கள் சொத்து, அப்படி ஏன் சொத்தாலும் அப்படியே அதே காமெடி உள்டாவ மாறும். நீங்க சொன்னா உங்க சொத்து அது அவருக்குன்னு அந்த காமெடி சில காமெடி ஒர்க் அவுட் ஆகும், வடிவேல் அண்ணனுக்குன்னு சில காமெடி ஒர்க் அவுட் ஆகும். அது அவர் பண்ணாதான் அது வேற ஒரு எலிவேஷன்ல போய் கொண்டு விட்டுருங்கிறது அந்த இது எங்கள் சொத்தும் அந்த பேட்டர்ல தான். அதே மாதிரி சாங்ஸை பத்தி பேசணும்னா, ஓப்பனிங்ல ஸ்ரீகாந்த் தேவா சாருக்கு தேங்க்ஸ் போட்டிருப்பீங்க. ஸோ அது என்ன பேக் ஸ்டோரி சார்? ஏன்னா தேவா சார் பிஸியா இருந்தாரா இல்லை எப்படி அவர் உள்ள வந்தாரு? இல்ல, அதாவது என்னன்னா, ஒரு நாள் ஈவினிங்ல உள்ள வேற ஒரு சாங்கான ப்ரோக்ராமிங் ஃபீடிங்னு சொல்லுவாங்க, அது போயிட்டு இருக்குது. நான் சாயங்காலமா ஒரு 5 மணிக்கு போறேன் ஸ்டூடியோவுக்கு. போனா ஒரு 5:30 மணிக்கு தேவா சார் வர்றாரு. இங்கே இந்த கொஞ்சத்தில் ரெடி ஆயிரும், 6:30 மணிக்கு சாங் கேட்கலான் இருக்காங்க. உள்ள ஸ்ரீகாந்த் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் வெளியே நின்றுட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கும்போது டீ சாப்பிடுமா அப்படின்னா டீ வந்துச்சு. டீ சாப்பிடும்போது தேவா சொன்ன, சார் வரும்போது ஒரு விஷயம்னாரு. என்ன அப்படின்னு. இந்த மாதிரி அப்போ சார் தேவா சார்ட்ட அவருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்தார், அவர் கூட இருந்தார். என்ன இவர் சொன்னார், இந்த மாதிரி வரும்போது இவர் ஒரு வார்த்தை சொன்னார் சார், செமையா இருந்துச்சு. என்னன்னு, கொக்கோ கோலா ப்ரௌன் கலருடா, எங்க அக்கா பொண்ணும் அதே கலருடா அப்படின்னு சொன்னான் சார். நல்லா இருக்குல்ல சார் அப்படின்னாரு. சார் சூப்பரா இருக்கு அப்படின்னா. நான் வரும்போது சும்மா சொன்னேன் கொக்கோ கோலா ப்ரௌன் கலருடான்னு. உடனே டக்குன்னு பக்கத்துல இருந்த குமார், அவர் பேரு கிட்டாரிஸ்ட், அவரு உடனே குமார் சொன்னா எங்க அக்கா பொண்ணும் அதே கலருடா அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன் காஃபியில பண்ணாவுக்குடா அப்படின்னு. உடனே தேவா சார், இந்த காம்பினேஷன் ரொம்ப தூளுடாடாரு. சார் நல்லா இருக்கு சார் இது அப்படின்னு. ஆனா என்ன சொல்றீங்க சார், செமையா இருக்கு சார், டீன் ஒரு தடவை பாடுங்க சார். தேவா சார் 6 மணிக்குமே எதுவுமே இல்லை, டீ குடிச்சுக்கிட்டு கொக்கோ கோலா ப்ரௌன் கலருடா, எங்க அக்கா பொண்ணும் அதே கலருடா, காஃபியில பண்ணாவுக்குடா, இந்த காம்பினேஷன் ரொம்ப தூளுடா. சார் இதுதான் சார் சாங்கு, அடுத்த சாங் இதான் ரெக்கார்டிங் அப்படின்னு. இது எங்க வருது சிச்சுவேஷன் நான் பாத்துக்கிறேன், இதுதான் சார் சாங் அப்படின்ட்டு வாங்க உள்ள போலாம். அப்படியே டீயை குடிச்சிட்டு உள்ள போயிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படியே நிறுத்திட்டு, இதை சார் தேவா சார் பாடுங்கன்னு சொல்லி பாடி ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கு ஃபீடிங் பண்ணுங்க ஸ்ரீகாந்த் ஒரு ரிதம் போடுங்க. அதுக்கு ஸ்ரீகாந்த் போட்ட ரிதம் தான் படத்துல இருக்கிறது, அன்னைக்கு அப்ப போட்டது. அந்த அப்புறம் சாங் ஃபுல்லா கம்ப்ளீட்டா படத்துல நீங்க பாத்துருப்பீங்க. அந்த சாங் பெரிய ஹிட். அது விஜய் சாரே பாட வச்சு எல்லாம் பண்ணி அந்த சாங் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. இதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். கரெக்டா படத்தோட ரீரெக்கார்டிங், தீபாவளி ரிலீஸ் அப்போ படம் ரீரெக்கார்டிங் அப்போ தேவா சாருக்கு ஃபாரின்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கச்சேரி ஒன்று புக் ஆயிருக்கு, அதுக்கு அவர் போகணும். ஸோ ரீரெக்கார்டிங் மட்டும் வேற யாரை வச்சு பண்ணிக்கிறீங்களா என்கிட்ட கேட்குறாரு. நான் சொன்னேன், சார் பண்ணால் நீங்கள் தான் பண்ணணும் சார், வேற யாரெல்லாம் போய் எடிபி பண்ண முடியாது சார். எனக்கு அந்த வேவ்லென்த் செட் ஆனது தேவா சார் கூட மாதிரி யாருக்கும் எனக்கு இது வரைக்கும் செட் ஆனது கிடையாது, நீங்கள் தான் சார் பண்ணணும் அப்படின்னா. இல்லை நான் ஃபாரின் கச்சேரி ஒத்துக்கிட்டேன்
அது நாங்கள் போக வேண்டி இருக்குது அப்படின்னோடனே, உங்களுக்கு அப்ஜெக்ஷன்லாம் ஸ்ரீகாந்தை விட்டுட்டு போட்டுமா அப்படின்னாரு. சார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஸ்ரீகாந்த் பண்ணுறோம் சார், நான் பண்ணுறேன். படத்தோட ரீரெக்கார்டிங் அதுக்காக கேட்குறேன்னாரு. பரவாயில்ல சார், ஸ்ரீகாந்தே பண்ணுறோம் சார் ரீரெக்கார்டிங். அந்த படம் ஃபுல்லாக ரீரெக்கார்டிங் பண்ணது ஸ்ரீகாந்த். அதுக்காக தான் அந்த தேங்க்ஸ் கார்டு போட்டு ரீரெக்கார்டிங்னு போட்டால் நல்லா இருக்காது. ஏன்னா தேவா சார் அவங்களுடைய பிரதர்ஸ் தான் நிறைய எங்களுக்குலாம் வந்து நோட்ஸ் கொடுப்பாங்க சாங்ஸ்க்கு ரீரெக்கார்டிங்லாம். அதனால தேங்க்ஸ் போட்டுடலான்னு தேவா சார் சொல்லிட்டு தேங்க்ஸ் டு ஸ்ரீ அந்த மனசுல வச்சுதான் அடுத்து நான் தம் பண்ணும்போது ஸ்ரீகாந்த் மியூசிக் டைரக்டர் அதுக்கப்புறம் நிறைய படம் உங்களோட நிறைய பெரிய ஒரு காம்படிஷன் ஆயிடுச்சு அது. ஸோ அதே மாதிரி வந்து அச்சமில்லை அச்சமில்லை மனமே பாட்டு வந்து அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வரும். அதில் வரிகள் எல்லாமே வந்து இப்போ டிவிக்கு கூட மேட்ச் ஆகிற மாதிரியான வரிகள் இருக்கு. இந்த அதோட மாநாடோட விஷுவல்ஸுக்கு இந்த பாட்டை போட்டால் அப்படியே பக்காவா பொருந்துற மாதிரியான வரிகளாக இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா சார்? அப்போ அந்த வரிகள் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலி சொல்ல போனாங்க, அது ஏன் கேட்குறீங்க அந்த கதை, அதாவது வந்து என்னன்னா சினேகன் தான் அதுக்கு பாட்டு. ஆமா, அவர் வந்து சிங்கமொன்று வருதே அந்த சாங் பல்லவி ஆரம்பிக்கும். சிங்கமொன்று வருது, தங்கமென்று ஊரே சொல்லுது எல்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு பெரிய எலிவேஷன் சாங். சிங்கமொன்று வருதே, தங்கமென்றே ஊரெல்லாம் சொல்லுது அப்படின்னு வரும். அதுல அப்படி எழுதி சாங் ரெக்கார்டு பண்ணிட்டேன். இப்போ போட்டுக்க வச்சா அப்படியே அமைதியா இருக்காரு, எந்த ரியாக்ஷன் இல்லை. என்ன சார் அப்படின்னா, சிங்கமொன்று வருது எப்படின்னா விஷுவல் வரும் அப்படின்னா, விஷுவல்லாம் இப்படி வரும்னு ஓவரா இருக்காது அப்படின்னு நிறையான்ட்ட. என்ன ஓவரா இருக்கும் அப்படின்னா, எனக்கு இது சிங்கமொன்று வருதுன்னு. ஆமாம் சார், சாதாரண இருந்த ஒரு சிங்கம் மாதிரி ஆயிட்டான் சார் அவன். அதான் சார் கதை எலிவேஷன். வேற ஏதாவது பண்ணுங்க, நான் சிங்கம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கு, மாஸ் ஹீரோவா மாற்றணும் ட்ரை பண்ணுறதுலாம் ஓகே, அதுக்கு ரொம்ப ஓவரா இருக்குன்னாரு. இல்லை சார் கரெக்டாக இருக்கும்னு. அவர் வந்து எஸ்ஐ சார்ட்ட ஃபோன் பண்ணிட்டார் போல. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எஸ்ஐ சார் ஒரு ஆளை கூப்பிட்டுட்டேங்க, அந்த சாங்கே வேண்டான்றாப்ல அப்படின்னாரு. சார் சுச்சுவேஷன் சாங் வேணும் சார், அது வந்தால் தான் அது எலிவேஷனு. ரெண்டாவது நிறைய மாண்டேஜ் இருக்குது, ஒரு தாதாவா மாறம் எப்படி ப்ரிப்பேர் ஆகி வரலாம் அந்த சாங் இருக்குது, சாங்லாம் மாற்ற முடியாது சார் அப்படின்னா. ஏங்க அவன் ரொம்ப ஓவராக இருக்குன்றாப்புல, நான் லிரிக் வேணா மாற்றுறேன் சார். அப்போ சரி லிரிக் மாற்றி காமிங்க அப்படின்னாரு. அப்போ கவிஞருக்கு ஃபோன் பண்ண சினேகனுக்கு. அவர் வேற எங்கேயோ போயிட்டு இருக்காரு ஊருக்கு. என்ன தலைவா நல்லா தான் இருக்கு, எதுக்கு மாத்துறாரு? இல்லை சார், ஹீரோ வந்து சிங்கமொன்று வருது ஓவரா இருக்குன்னு சொல்லுதாரு அப்படின்னா. அப்போ என்ன பண்ணலான்னாரு, ஏதாவது லைட்டாக போடுங்க அப்படின்னு. என்ன மாதிரி நான் சொன்னேன், ஒன்றும் இல்லைங்க, அந்த மாதிரி நம்ம பாரதியார் பாட்டு அச்சமில்லை இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடுங்கன்னா அவரு அச்சமில்லை மனமேன்னு போட்டுடலாமான்னாரு. அது ஓகே, நியூட்ரலா இருக்கட்டும். ஏன்னா அவர் பெருசா ஹெல்வியஸை கூட அச்சமில்லை மனமேன்னு போட்டாரு. போட்டோன்னா வெற்றியெல்லாம் இனியவன் வசமே அப்படியே அவர் போன்ல கடகடன்னு சொல்லிட்டாரு பல்லவிய. சரணம்லாம் ஆல்ரெடி இருந்ததுதான். டகடகன்னு ஒன்னே எழுதிட்டு அதை போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு மறுநாளுக்கு போய் இது ஓகே அப்படின்னாரு. எனக்கு தெரியாது அப்போ அது டிவி கேட்க வந்து இன்னைக்கு வந்து அந்த சாங் பேட்ச் ஆகும். அதான் ஆக்சுவலி சிங்கமொன்றதை விட இப்போதான் இந்த சாங் அச்சமில்லை மனமே வெற்றியெல்லாம் இனியவன் வசமேன்னு. அப்புறம் அது நல்ல லைன் எல்லாமே இப்போ பூவாக இருந்தவன் இப்ப வந்து ஆயிட்டான் அப்படின்னும் போது அவரோட அந்த சாஃப்டான இமேஜ் எல்லாம் காமிச்சிட்டு டக்குனு டிவிக்கு மாநாட்டுல இருக்க இமேஜை காமிக்கும் போது பக்காவா பொருந்துது. அப்படி வரல அதெல்லாம் வந்து வைக்கும்போது அது எனக்கு அப்ப நான் தோணல எனக்கு. ஆனா இன்னைக்கு அது வந்து இதெல்லாம் வந்து முன்னாடியே அந்த சிம்டம்ஸ் காமிச்சிருக்கு போல இருக்கு, அதெல்லாம் அந்த சாங் அங்க வந்திருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த படத்துக்கு பட்டுக்கோட்டை பிரபாகர் வாசன் உங்களோட நிறைய படங்களுக்கு அவரு தொடர்ந்து எழுதிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்துல இந்த மாஸ் டைலாக் இதெல்லாமே அவர் எழுதுனது தானே சார்? இல்ல படத்தோட இல்ல ஸ்கிரிப்ட் எழுதும்போது சில டைலாக் மாஸ் டைலாக் வந்து நான் எழுதியிருந்தேன். சில விஷயங்கள் வந்து அவர் கொஞ்சம் எலிவேட் பண்ணி கொடுப்பாரு, பட்டுக்கூட இருப்பாரு. இப்போ வந்து ஆண்டவன் கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கிறத யாரும் கொடுக்க முடியாதுங்கிறது வந்து என்னன்னா, நான் வந்து அது ஒரு மாஸ்க் வாசல்ல பார்த்தது. ஒரு லொக்கேஷன் பார்க்கும்போது ஒரு மசூதி வாசல்ல இந்த டைலாக் எழுதி நபிகள் நாயகன் போட்டுருந்துச்சு. நல்லா இருக்கு, ஆண்டவன் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது, நல்லா இருக்கு, இது படத்துல டைலாக் வைக்கலாமேன்னு சொல்லி இதை எடுத்து இந்த சீன்ல வச்சது. ஸோ இது வந்து நானும் எழுதல, சார் எழுதல, அது வந்து நபிகள் நாயகனுடைய வசனம். ஸோ அதே மாதிரி இப்போ இளவரசு சாரோட இன்ட்ரோ சீன்ல ஒரு டைலாக் வரும், உன்னை வந்து இடுப்பு வேட்டி மாதிரி இறுக்கி வச்சிருந்தேன், இப்படி அவுந்து விழுந்து அசிங்கப்படுத்திட்டேடா அப்படின்னு. அது வந்து பட்டுக்கோட்டை பிரபா சார், அது ரொம்ப நல்ல டைலாக் இருந்தது. அது வந்து கூட இருந்த ஒரு விசுவாசி வந்து துரோகியா மாறிட்டாங்கிறதுக்கு இந்த டைலாக் ரொம்ப யதார்த்தமா சூப்பர். ஆமா, அந்த டைலாக் பக்காவா நல்லா யூஸ் பண்ணி நல்லா நோட் பண்ணிருக்கீங்க. அந்த டைலாக் எனக்கு பிடிச்ச டைலாக். உன்னை இடுப்பு வேட்டி மாதிரி இருக்கமா வச்சிருந்தனே, அவுந்து விழுந்து அசிங்கப்படுத்திட்டேன்.
ஸோ அதே மாதிரி இந்த இந்த வளகாப்பு சீனுக்கு வந்து இவர் ஆசிஸ் வித்யார்த்தியை கூப்பிட்டுருப்பாரு. அவரும் வரும்போது ஆப்பிளில் வந்து பாம் வச்சு எடுத்துகிட்டு வருவார். அதுலேயும் டைலாக் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு அறிவாளி எப்பயுமே அறிவாளியாக இருக்க மாட்டாங்கிறதுக்கு நீ தான் உதாரணம் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அவர் முட்டாளை எப்பவுமே முட்டாளை இருக்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நீ தான். நீ கொண்டு வந்த ஆப்பிள் பாம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு ஆப்பில் உடனே காருக்குள்ளே தான் பாம்பு இருக்கும். கதவை திறந்து எரிஞ்சிருந்துருக்கலாம். பாம்பை வச்சுட்டு அவர் இறங்கி ஓடிவார், கார் வெடிச்சிடும். நான் இதுக்கு நோட் பண்ணும்போது ஏன் அப்படி பண்ணியிருக்காங்க நான் நோட் பண்ணி வைக்கிறேன். அடுத்த சீன்லேயே இளவரசி சார் வந்து டப்பிங்கில் போறாரு. நேற்று ஒருத்தவன் கையில் இருக்கிற பாம்பை வெளியே தூக்கி எறியாம காரை விட்டு இறங்கி உனக்கு கதை தெரியுமா உனக்குன்னு டப்பிங்கில் போட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த சீன் யாராவது பார்க்கும்போது ஒரு கேள்வி கேட்டதுக்கு இதில் டப்பிங்கில் நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு பண்ணீங்களா, இல்லை இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி சார் வந்தது? இல்லை, உண்மையிலே நீங்கள் வந்து படத்தை ரொம்ப நுணுக்கமாக பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன். என்னன்னா ஆக்சுவலி வந்துட்டு அந்த சீன் எடுக்கிறப்ப வந்து ஒரு பிரம்மாண்டம். அதாவது அந்த ஆப்பிள் பாம்பு இருக்குது பார்த்த உடனே இறங்கி ஓடுனாரு, பின்னாடி ஜீப் வெடிக்குது அப்படின்னு அந்த ஒரு கான்செப்ட்ல சீனை எடுத்தாச்சு. எடுத்துட்டு டப்பிங் நடந்துட்டு இருக்கு. டப்பிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் பேச வர்றாருன்னா அந்த படத்தை அவருக்கு அவர் ஓடி அவர் பொசிஷன் பார்ப்போம். அப்ப இன்னொரு ஆர்டிஸ்ட் பார்ப்போம். அப்படி இருக்கும்போது டப்பிங் இன்ஜினியர் ஒருத்தர் உட்காந்து டப்பிங் எடுப்பாங்க. அந்த டப்பிங் இன்ஜினியர் என்கிட்ட கேட்டார், ஏன் சார் அவன் பசங்க அதை தூக்கி வெளியே வீசிட்டு எதுக்கு இறங்கி ஓடி வரா, ஒரு ஜீப்பு வெடிச்சு ஜீப் வேற அப்பா போச்சு அப்படின்னாரு. அப்படின்ட்டு அவர் அதை நகைச்சுவையா தான் சொல்லி சிரிச்சாரு. எனக்கு இல்லை, ஆமா இல்ல அப்படி தோணுச்சு. ஆஹா, இதை எப்படியாவது பேட்ச் பண்ணுவேன் அப்படின்ட்டு அப்போ மைண்ட்ல வச்சுக்கிட்டே அந்த கரெக்டா இலவசம் வரும்போது அந்த கேப் இருந்துச்சு. சார் இதை போட்டு ஃபில்அப் பண்ணிருக்கேன் சார். ஆக்சுவலா அது ஃபில்அப் பண்ணதான் அது, ஏன்னா யாரும் கேட்டக்கூடாதே அப்படின்றதுக்காக ஃபில்அப் பண்ணிச்சு. ஆனா அப்ப யாரும் கேட்கல, இவ்வளவு வருஷம் கழிச்சு நீங்க தான் அதை கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு அது இன்னொரு விஷயம் சொல்லணும், ஏன்னா அது நிறைய பேர்ட்ட வந்து அதை நான் ஷேர் பண்ணுவேன். இது வரைக்கும் யார்ட்டையும் நான் இந்த மாதிரி சோசியல் மீடியாக்களை சொன்னது கிடையாது. ஆக்சுவலி சார் எனக்கு அதில் ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் நடந்தது. அந்த ஆப்பிள் வருதுல தட்டில், நான் என்ன பண்ணேன்னா அந்த ஆப்பிள் கொண்டு வர தட்டு வந்துட்டு முதல்ல என்ன சொல்லிட்டேன், ஆப்பிளில் பாம்பு இருக்குது. அப்போ அந்த ஆப்பிளுக்குள்ள பாம்பு இருக்குன்னா அது ஒரு டம்மி ஆப்பிள் தான் செஞ்சு கொண்டு வரணும். ஸோ என்ன பண்ணிட்டேன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு எனக்கு நீங்கள் வந்து ஆப்பிளில் டம்மி செஞ்சு கொண்டு வரணும், ஆனால் நான் டம்மியை கண்டுபிடிக்கக்கூடாது. நீங்கள் ஆப்பிள் கூட டம்மி ஆப்பிள் வச்சு கொண்டு வரணும், கொண்டு வந்து எனக்கு நீட்டணும். பார்த்துட்டு நான் இதுதான் டம்மி ஆப்பிள்னு எடுத்துட்டேன்னா அது ஆடியன்ஸ் அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால எனக்கு வந்து நீங்கள் முதல்ல டம்மி ஆப்பிள் செஞ்சு கொடுங்கன்னு. எனக்கு செஞ்சு வருது சார். ஆனால் நான் வந்து ஆப்பிளோட அந்த டம்மி ஆப்பிள் செஞ்சு கொண்டு வந்து காமிப்பாங்க. நான் பார்ப்பேன், அந்த இதான் டம்மின்னு எடுத்தால் அது டம்மியாக இருக்கும், வேற செஞ்சு கொண்டாங்க. எப்படியும் 3-4 தடவை போகுது. அதுவே யாருக்கு திருப்தி இல்லை, நான் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறேன். அப்புறம் அது நியூஸ் ஆர்ட் டைரக்டருக்கு போயிடுச்சு. இது செஞ்சிருந்தா ஆர்ட் டைரக்டரோட அசிஸ்டன்ட் தான் செய்கிறாங்க. ஆர்ட் டைரக்டர் வந்து சார் இந்த மாதிரி என்ன சார்னாரு, என்ன சார் அது உங்கள் ஆட்கள் பெர்ஃபெக்டாக பண்ண மாட்டேங்காங்க சார், நீங்கள் வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொஞ்சம் கரெக்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னா, அவர் சரி சார் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க சார், நான் பக்காவாக பண்ணி கொண்டு வரேன். இந்த மாதிரி முக்கியமான விஷயம் நீங்கள் வர வேண்டாமா சார், என்ன சார் நான் சொல்லி அவர் சத்தம் போட்டு அனுப்பிட்டேன். ஒரு 2 நாள் கழிச்சு எடுத்து வந்தார். வந்து சார் இதில் எது வந்து டம்மி ஆப்பிள் சொல்லுங்க அப்படின்னா, நான் அப்படியே பார்த்தேன். இது வரைக்கும் கண்டுபிடிச்சேன், எனக்கு தெரியல. எல்லாமே எது ஒரிஜினல் எது டம்மின்னு தெரிய மாட்டேங்குது. உன்னை எடுக்கலான்னு சார் கண்ணால் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாரு. பார்த்துட்டு சார் தெரில, நீங்கள் சொல்லுங்கள் டம்மி ஆப்பிள் ஒன்று, எல்லாமே டம்மி சார் அப்படின்னாரு. நான் ஷாக்காகி பார்த்தேன். அவன் என்ன சார் அப்படின்னேன். சார் பொதுவாகவே டம்மியாக ஒரு ஆப்பிள் செஞ்சோம்னா ஒரிஜினலோட வச்சா டம்மி தனியாக தெரிஞ்சிடும், அது மறுக்கவே முடியாத விஷயம். மொத்தமாகவே 10 தட்டில் 12 ஆப்பிள் இருக்குல்ல, 12 டம்மியாக செஞ்சிச்சுன்னா நாம எது டம்மின்னு சொல்கிறோமோ அதானே சார் டம்மிட்டார். அப்போதான் அந்த இங்கிலீஷில் லேட்ரல் திங்கிம்பாங்க. எப்பவுமே அது வந்து என்ன தனியாக திங்க் பண்ணுறது, மாற்றி யோசி. அதை வந்து இந்த ஆர்ட் டைரக்டர் யோசிச்சிருக்காரு. அதாவது ஆர்ட் டைரக்டர் நினைச்சிட்டு இந்த இன்ஸ்டன்ட் எனக்கு மறைக்க முடியாது. படத்தில் கொண்டு வந்தது எல்லாமே டம்மி ஆப்பிள் தான். அது வந்து ஆப்பிள்னு கதையில் சொன்னமே, அது வந்து எனக்கு வந்து அந்த இன்ஸ்டன்ட் நிறைய பேர் நான் சொல்லுவேன், எப்போ எதையுமே நம்ம வந்து எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு, அதை கொஞ்சம் அமர உட்காந்து யோசித்தோம்னா அங்கே நமக்கு வேற ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு இந்த சீன் நீங்கள் சொன்ன இவ்வளோ நுணுக்கமாக பார்த்துருக்கீங்களா, எதையும் சொல்லிடும்னு சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி வந்து கிளைமேக்ஸ் வந்து அந்த ட்ரெயின் ஃபைட்டு. ஸோ வந்து அப்போலாம் ட்ரெயின் ஃபைட்டுன்றது கொஞ்சம் ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம். இதுலையுமே கொஞ்சம் லென்த்தியான இதாக இருக்கும். ஸோ எடுக்கும் போது எவ்வளோ சிரமமாக இருந்தது? ரொம்ப அது கிட்டத்தட்ட அப்போவே அந்த காலகட்டத்திலே அது 20 நாள் எடுத்தேன். அந்த ட்ரெயின் எபிசோடு ஒரிசாவில் எடுத்தேன், மேட்டுப்பாளையத்தில் எடுத்தேன், காஞ்சிபுரத்தில் எடுத்தேன், சென்னையில் செட்டு போட்டு எடுத்தேன். இப்படி அந்த ஃபைட்டை மட்டும் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் மட்டும் 20 days அப்போவே பெரிய செலவு. அது ஜாக்குவார் தங்கம் தான் சார் மாஸ்டர். ஜாக்குவார் தங்கம் மாஸ்டர். எனக்கு என்னன்னா இந்த முரட்டுக்காலையில் கிளைமேக்ஸில் ஒரு ட்ரெயின் வரும். எனக்கு வந்து என்ன, ரஜினி சார் வந்து நிறைய ஆக்ஷன் படம்லாம் பண்ணியிருக்காரு. நான் போட்ட சவால், எல்லாம் உன் கைராசி, இப்படி ஒரு குப்பத்து ராஜா, இப்படி ஒரு 10 படங்கள் எடுக்கலாம். ஆனால் அவருடைய மாஸ்டர் பீஸாக ஆக்ஷன் படத்தில் அவர் சூப்பர் ஸ்டார் ஆக்கின படம் வந்து
முரட்டுக்கால கிளைமாக்ஸில் இது ஷோலையில் ட்ரெயின், புலன் விசாரணையில் ட்ரெயின். அப்படி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்த படம் எல்லாமே ஒரு மாசிக் கமர்ஷியலாக அதை பாட்டு ஒரு சென்டிமெண்ட்டாக என்னன்னு தெரியல, ட்ரெயின் கிளைமாக்ஸில் ஒரு ஆக்ஷன் வந்துச்சுன்னா அந்த படம் வந்து ஹிட் ஆயிடுது. ஸோ நம்ம இந்த கிளைமாக்ஸ் ட்ரெயினில் வைக்கணும்னு தான் ஃபிக்ஸ் பண்ணி கமர்ஷியல் கிளைமாக்ஸ் வைக்கும்போது ட்ரெயினில் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை வச்சது. அப்போ வந்துட்டு அதுக்கு இது வரைக்கும் வராத சீக்வன்ஸாக பண்ணணும்னு சொல்லி எந்தெந்த படம்லாம் ட்ரெயினில் கிளைமாக்ஸ் எடுத்தாங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுலேருந்து எதுவுமே வரக்கூடாதுன்னு பண்ண கிளைமாக்ஸ் தான் இது. மேலே ஓடுறது, கேரியர் தாண்டுறது, வைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஃபைட் ஃபுல்லாகவே அப்படி தான் பண்ணியிருப்பேன். அதில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கமர்ஷியலுக்காக சில விஷயம் லாஜிக் மீறலும் இருக்கும். அது அந்த டயத்தில் வந்து இப்போல்லாம் வந்து நிறைய வச்சு நம்மளை வந்து அது எப்படி வடிவேல் ட்ரெயின் ஓட்டு வரலாம் கேட்டிருப்பாங்க. அப்போ கமர்ஷியலுங்கிறதால அது இன்னும் சொல்லப்போனால் படம் ரிலீஸ் ஆகி நான் கூட யோசித்தேன், இடையில எங்கேயாவது வடிவேல வந்து ஒரு இடத்துல பண்ணியிருந்துருக்கலாம், ட்ரெயின் ஓட்டுறதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அவர் கத்துருக்கிறாருன்ற மாதிரி காமிச்சிருந்துருக்கலாம். அப்புறம் ரிலீஸ் ஆகி ரொம்ப கழிச்சு தோணுச்சு. அதான் அந்த ஃபைட் வந்து ஆக்சுவல் சொல்லணும்னா அதான் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். படத்துல ஃபர்ஸ்ட் ஷெட்யூலே அதான், கிளைமாக்ஸ் தான் முதல்ல எடுத்தேன். இப்போ ஏன்னா அது வந்து பெரிய செலவுன்றதால எனக்கு அதை எடுத்து முடிச்சிட்டேன்னா எனக்கு அந்த செலவு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் படத்துல மற்ற விஷயங்களை ஏதாவது முன்ன பின்னு பார்த்தா குறைச்சிக்கலாம், ப்ரொடியூசரையும் சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. எடுத்த உடனே கிளைமாக்ஸ் தான். ப்ரொடியூசரே கேட்டாரு, ஏன் சார் எடுத்த உடனே கிளைமாக்ஸ் போட்டு செலவு எடுத்த முதல்ல எடுக்கிறீங்களாடாரு. இல்லை சார், அதை எடுத்துட்டா எனக்கு எவ்வளோ செலவுன்னு தெரிஞ்சிடும், அப்புறம் மற்றதெல்லாம் எனக்கு பண்ணலாம். ஆனால் அது படத்துல மெயின் விஷயம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ட்ரெயின் தான். ஒரு சாங் எடுத்தேன் அல்லு எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் போன ஷெட்யூல் வந்து கிளைமாக்ஸ். ஸோ அதே மாதிரி நீ இந்த படத்துல நீங்க காஸ்ட் பண்ணணும்னு நினைச்ச ஏதாவது ஆக்டர்ஸை பண்ண முடியாம போயிருக்கா சார்? பகவதி இல்லையா? பகவதியில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பகவதி பெர்ஃபெக்ட் காஸ்டிங் தான் சார். ஏன்னா விஜய் சார் படம், அதில் வந்து நான் ஒரு மாஸ் ஹீரோ, பெரிய மார்க்கெட் ஹீரோ வச்சு படம் நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, நம்ம என்ன ஸ்டார் காஸ்ட் கேட்குறோமோ அது மோஸ்ட் ப்ராபப்லி வந்துருவாங்க. பெரிய ஹீரோ படம்னு அவங்க டேட் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துருவாங்க. அதே போல் வந்து அவங்க ஒன்று மட்டும் எனக்கு வந்துட்டு இந்த இன்டர்வியூல சொல்லாமா தெரியல, பட் இருந்தாலும் என்னன்னா ஃபர்ஸ்ட் தம்பி கேட்டதுக்கு வந்து தனுஷ் சார் தான் மைண்டில் வச்சிருந்தேன். ஓகே, ஸ்கிரிப்ட் எழுதுறப்போ தனுஷ் சார் மைண்டில் வச்சு எழுதலை. ஸ்கிரிப்ட்லாம் முடிஞ்சு ஷூட்டிங்லாம் எல்லாம் பிளான் பண்ணும்போது அப்போதான் இந்த படம் வந்துருந்துச்சு, அந்த துள்ளுவதோ இளமை ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த அப்ப இருந்த தனுஷாருடைய உருவம் எனக்கு தம்பி கேரக்டருக்கு ரொம்ப எக்ஸாக்டா கரெக்டா இருந்தது. விஜய் சாருடைய தம்பின்னு சொல்றதுக்கு அந்த உருவம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்றதால நான் இவர்கிட்ட நம்ம தனுஷார்ட்ட வந்து கேட்கலாம் அப்படின்றது. அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்தது அவர் வந்து காதல் கொண்டேன் பண்ண போறாரு. அப்போ நான் வந்து லெஷி மேக்கர்ஸ் வந்து கஸ்தூராஜா சாருக்கு நல்ல பழக்கம். ஸோ நான் லெஷி மேக்கர்ஸில் சொன்ன இந்த மாதிரி தம்பி கேரக்டருக்கு வந்து தனுஷ் சார்கிட்ட கேட்கலாம் சார் அப்படின்னோடனே இவங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்னு சொல்லி பேசி தனுஷ் சார் வந்துட்டார் ஆஃபீஸுக்கு. ஆனால் என்ன நடந்திருக்குன்னா, தனுஷ் சார்கிட்ட வந்து வெங்கடேஷ் ஒரு கதை அவங்கள்ட்ட சொல்லணுன்றாரு இன்னொன்று தான் சொல்லியிருப்பாங்க போல தெரியுது, எனக்கு அப்போ தெரில. அப்போ தனுஷ் சார் வந்துட்டாரு. வந்து நான் தனுஷ் சாருக்கு கதை சொல்கிறேன், ஃபுல்லாக கதையை கேட்டுட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்போதான் எனக்கு ஸ்பார்க் அடிக்குது, இவருக்கு மேட்டர் சொல்லாமல் வர வச்சிருக்காங்க. ஸோ அவரை வச்சு நான் படம் பண்ணுறது கதை சொல்றேன், நெக்ஸ்ட் வந்திருப்பாருன்றது எனக்கு, அவர் ஹீரோவா மைண்ட்ல வந்திருக்காருங்கிறது எனக்கு அப்பதான் தெரியுது. ஐயோ தப்பு சார், உங்களுக்கு சொல்லலையா? நீங்க ஒரு கதை சொல்ல போறீங்கன்னு சொன்னாங்கண்ணா. இல்லை விஜய் சார் அந்த தம்பி கேட்டணும் வந்து இல்லை அதுக்கு தான் அப்படின்னா, இல்லை சார் நான் அந்த மாதிரி பண்றது இல்லை சார் அப்படின்னாரு. சாரி சார், நான் எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆயிடுச்சு. சாரி சார், நான் வந்து தெரியாம ப்ரொடக்ஷன் சரியா சொல்லன்னு நினைக்கிறேன் சார், இதுக்கு தான் கூப்பிட சொல்லியிருந்தேன் அப்படின்னு. இல்லை எனக்கு நீங்கள் ஒரு கதை சொல்லுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா. சாரி சார் அப்படின்ட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை, கன்வின்ஸ் பண்ணலான்ட்டு சார் இதை நீங்கள் பண்ணீங்கன்னா எப்படி வந்து விஜய் சார் வந்து கேப்டன் கூட பிஎன்சிக்கு இறங்கினாரோ நீங்கள் இதில் பிஎன்சிக்கு நல்லா இறங்கலாம் சார் அப்படின்னு. காதல் கொண்டேன்னு வந்தாலே நான் பிஎன்சி இறங்கிடுவேன். எனக்கு மறக்கவே முடியாது இந்த வார்த்தை. அப்போ ஆமா, இந்த வார்த்தை அப்படியே எனக்கு வந்து எவ்வளோ கிளாரிட்டியா இருந்தாருங்க. ஆனா எனக்கு அவர் போயிட்டாரு ஒரு ஒரே எனக்கு ஒரு அன்னைக்கு ஃபுல்லா எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டா. ஐயோ நம்ம தப்பா கூட்டம் நினைச்சிருவாரு அவரு. அதுக்கப்புறமா நான் வந்து அப்ப இருந்து வேற யாரையுமே நான் ட்ரை பண்ணல சார். நீ ஃபேஸ் டிசைட் பண்ணிட்டேன். இனிமே இந்த கேரக்டர் நம்ம எந்த ஹீரோ நீ ஃபேஸ் தான், நீ ஃபேஸ் யாரை போடலாம்னு யோசனை பண்ணிக்கும் போது தான் ஸ்டூடியோவில் பார்த்து ஜெய் உள்ள வந்தார். ஸோ அதேமாதிரி கிராஃபிக்ஸ் வந்து நீங்கள் நிறைய இடங்கள்ல படத்தில் யூஸ் பண்ணிப்பீங்க சார். ஏன்னா அது அப்போதான் வந்த ஒரு கிராஃபிக்ஸ்லாம் மக்கள் பார்க்க ஒரு ஆச்சரியத்தில் பார்க்குற ஒரு பீரியட்ல அது. ஸோ இந்த டீ கிளாஸை போடுறதா இருக்கட்டும், நிறையா இந்த பாம் பிளாஸ்ட் நிறையா இது பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோட காஸ்ட்ல எப்படி வந்தது? அந்த டீமோட நீங்கள் அந்த சமயத்தில் வேலை வாங்கினதெல்லாம் எப்படி சார் இருந்தது? இல்லை, அப்போ வந்து ஃப்ரெண்ட் ஆஃப் ஃபோர் தான் சிஜி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கம்பெனி. அதில் நரசிம்மன் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அந்த சிஜி டெக்னீஷியன் அப்படிம்பாங்க. அவரு என்
கூடயே கிட்டத்தட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி இருந்தார் Okay. இந்த படத்துல வந்து. மேக்ஸிமம் அதுல வந்து டெய்லி ஷூட்டிங்ல ஏதாவது ஒரு சிஜி இருக்கும். ஸோ டெய்லி எனக்கு நரசிம்மன் ஸ்பாட்ல இருப்பார் அவரும் நம்ம கடுமையான அந்த படத்துக்கு நிறைய அந்த படத்துல இருந்த சிஜி எல்லாமே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆனதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவர் அந்த டெக்னீஷியன் தான். அவர் வந்து அது டீ கிளாஸ் தூக்கி பின்னாடி விடுவாரு, அது போய் அங்க கேட்ச் பண்ணும், அப்புறம் வடிவேல சுத்தி வந்து நிப்பாரு. இதெல்லாமே வந்து சிஜிங்கிறதால அவர் ஆக்சுவலா டோட்டல் படம் ஷூட்டிங்ல அவர் ஒரு 80% ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருப்பார். அவர் டெய்லி காலில் வந்துருவார், இன்னைக்கு என்ன ஷார்ட் வந்துருவாரு. அதை கரெக்டாக நம்ம அது தவிர எனக்கு ப்ரொடக்ஷன் லட்சுமி மேக்கர்ஸ் வந்து எனக்கு வந்து அப்படியே ஒரு லிபர்ட்டி கொடுத்தாங்க. பட்ஜெட் ஜாஸ்தியாகுதுன்னு தெரிஞ்சாலும் அப்படியே சரி நடக்கட்டும், நல்லா வருது படம், நல்லா வருதுன்னு சொல்லி அவங்க எனக்கு சிஜிலாம் அப்போ பெரிய பட்ஜெட்டு, அவங்க அதெல்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்து அது 2 பேர் தான் காரணம். ப்ரொடக்ஷனும் அப்புறம் இந்த ஃபென்டா ஃபோர் மீடியாவில் இருந்த நரசிம்மன் டெக்னீஷியன் வந்து கூடவே இருந்து எனக்கு பயங்கரமாக பண்ணி கொடுத்தாங்க. அதில் இந்த அருவாள் விஷயம் தான் நான் வந்து எனக்கு ரொம்ப ஆக்சுவலி இது எந்த இதுலையும் சொல்லலை. அது என்னன்னா விஜய் சார்ட்ட ஒரு 4-5 ரூபா கதை சொல்லியிருக்கேன், பட்டுக்கோட்டை பிரபாட்ட கதை சொல்லியிருக்கேன், அசிஸ்டன்ஸாக ஒரு 20 ரூபா கதை சொல்லியிருப்பேன். ஸோ எல்லாத்தையும் கதை சொல்லியிருக்கேன். அந்த சீக்வன்ஸ் வந்து இருக்குது. விஜய் சார் வந்து வில்லன் வீட்டுக்குள்ள நுழைவார், வில்லன் நிற்பான், தம்பி அளந்திருக்காரு. ஸோ வந்து இன்னும் கையில் இருக்க அருவாளை தூக்கி தரையில் அடிப்பாரு. அடிச்ச உடனே அருவாள் எஞ்சி சுத்தும் ஹீரோக்கும் வில்லனுக்கும் இடையில. அப்படி வில்ல பிடிச்சிட்டு சொல்லுவாரு. அப்போ வில்லன் சொல்லுவான், டேய் நான் யமன்டான் பாரு, டேய் நான் சிவன்டா அப்படின்ட்டு இவர் சொல்லுவார், எனக்கு ஆக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும்னு பஞ்சு டெல்லாக்கெல்லாம் பேசுவார். இது சீக்வன்ஸ். இதை விஜய் சார்ட்ட 3 தடவை கதை சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். ஸ்பாட்ல திடீர்னு விஜய் சார் நீ கூப்பிடுறாரு, கூப்பிட்டு நான் என்ன அப்படின்னு அருவாள் எப்படி நான் பவுன்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அப்போதான் இல்லை லாஜிக்லி கரெக்ட். அருவாள் கீழே போட்டால் பவுன்ஸ் ஆகாது, அது வந்து மிஞ்சி போனால் ஒரு காடி தூக்கிட்டு நின்றும். உடனே அவர் என்கிட்ட கேட்டோம், நான் வந்து அருவாள் பவுன்ஸ் ஆகாது சார் அப்படின்னு. அவள் எப்படி நான் வந்து 2 பேருக்கு இடையில சுற்றுது பிடிக்கிற டேரக்ட் பேச சொல்கிறீங்க அப்படின்னு. எனக்கு இமீடியட்டாக என்ன கன்வின்ஸ் பண்ணணும்னு தோணல மாட்டுக்கு. கேமராமேன் வந்து இவர் நம்ம அவர்கிட்ட போய் சொல்றாரு கரெக்டா இருக்குமான்றாரு. அவரு வந்து ஒரு நியூட்ரல் ரியாக்ஷன் கொடுக்குறாரு, என் பக்கமும் வர மாட்டேங்காரு, ஹீரோ பக்கம் போக மாட்டேங்காரு. இல்ல அது வந்து என்ன சார் அது எப்படி சார் அப்படிங்கிற ஏட்ட நான் சொன்னேன், சார் நீங்க சொன்னது பாயிண்ட் கரெக்டு தான் சார், எனக்கு அது இப்போதான் எனக்கு தோணுது, ஆனா தோணாது சார், தேட்டர்ல ஆடியன்ஸ் தோணாது சார் அப்படின்னு. எப்படின்னா சொல்றீங்க அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட 3 தடவை கதை சொல்றீங்களா, உங்களுக்கு தோணுச்சா? இல்லை அப்படின்னாரு. என் அசிஸ்டன்ஸ் எத்தனை பேர் சொல்லுங்க, யாருக்கும் தோணலை சார், எனக்கும் தோணலை சார், சொல்லிட்டு இருக்க நான் தான் சார், ஒரு 50 தடவை அந்த கதையை சொல்லியிருப்பேன் இது வரைக்கும், எனக்கும் தோணலை சார். ஆனால் நீங்கள் கேட்டோன்னா ஆமா இல்லை அப்படின்னு தோணுது. ஆனால் ஏன் இவ்வளோ பேருக்கு தோணுது, நமக்கு சொன்னப்போ தோணலை, கேட்டப்போ யாருக்குமே தோணலை அப்படின்னா எமோஷனல் சார். எமோஷனலான விஷயத்தில் ஆடியன்ஸ் லாஜிக் பார்க்க மாட்டாங்க சார். எமோஷனல் கரெக்டாக உட்காந்துட்டுனா லாஜிக் பார்க்க மாட்டாங்க. அதை கேட்குற எல்லாருமே அதை எமோஷனில் கேட்டுட்டு இருந்தீங்க, அதனால யாருக்கும் லாஜிக் தோணலை, எனக்கும் தோணலை, சொல்ல போய் எமோஷனல் சொன்னதால. ஆனால் உட்காந்து யோசிக்கும் போது தப்பாக தான் தோணுது. ஆனால் இது எடுப்போம் சார், இது கண்டிப்பாக தப்பாக வராது. அதுதான் சார் விஜய் சார் 100% அவர் முழுசாக கொடுத்துருப்பாரு பெர்ஃபார்மன்ஸை. இந்த டவுட் இருக்காது, நம்ம சொன்னோம் டேரக்டர் கேட்காம பண்ணோம் அதெல்லாம் இருக்காது. முழுக்க 100% பண்ணாரு. அது தேட்டரில் ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ வருஷம் ஆனதால நானும் தைரியமா சொல்லிட்டேன். அது அன்னைக்கு வந்து அந்த எமோஷனல் வந்து எப்பவுமே சினிமாவில் வந்து லாஜிக் பார்க்காது. அதே மாதிரி வந்து இந்த சர்வசுந்தரமோட கனெக்டும் உள்ள வச்சிருப்பீங்க. அது எப்படி அவர் வந்து ஒரு பெரிய நடிகர் ஆனாலும் அந்த சர்வரோட கோட்டை வந்து சவுத்துல மாட்டியே வச்சிருப்பாரு. அதே மாதிரி வீட்டுல வந்து அதே மாதிரி அந்த பாய்லர் இருக்கும் அந்த சீன். அதோட ஐடியா எப்படி சார் பிடிச்சிங்க? இல்ல அது வந்து மேபி எனக்கு நீங்க சொல்றப்போ நம்ம அங்கிருந்து இன்ஸ்பயர் ஆகும் போல இருக்குன்னு தோணுது எனக்கு இப்போ. ஆனா வந்து என்ன பகவதி பெரிய வீடு லொகேஷன் பார்க்கும்போதே லொகேஷன் பார்த்துட்டு அது பெரிய வீடு லொகேஷன் பார்த்தேன். அப்பயே அந்த வீடு 1 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு. அந்த வீடு பார்க்குறப்போ நான் சொன்னேன், அந்த வீடு ரிச்சா இருக்கு, இந்த வீட்டு ஹாலில் ஒரு பாய்லர் வைங்க அப்படின்னு. உடனே சார் செம்மையா இருக்கும் சார் அப்படின்னாங்க. ஆமா, என்ன பழசம் மறக்காம இருக்கிற பகவதின்றது அந்த பாய்லர் வச்சிரும் அப்படின்னு வச்சேன். பட் இப்போ நீங்க சொல்றப்ப எனக்கு தோணுது ஒருவேளை அந்த இன்ஸ்பிரேஷன் தான். நான் அந்த படம் ரொம்ப ரசிச்சு பார்த்துருக்கேன். அதுக்குள்ள அந்த கோட் இருக்கும், அந்த கோட்டை எடுக்க போகும்போது அதை திட்டு வராதுன்னு சொல்லி திட்டுற சீன்லாம் வச்சிருக்கோம். அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது எனக்கு ஒரு அப்படி உள்ள இறங்கிருக்கு போல இருக்குது. ஆனா அன்னைக்கு நான் லொகேஷன் பார்க்கும்போது சொன்னதுதான் அந்த பாய்லரு. பட் அது அதனுடைய இதாக தான் இருக்கும். கரெக்டான பாயிண்ட் அது. அது மாதிரி எனக்கு பகவதி வந்து ஓவரால் வந்து ஒரு திரைக்கதைக்கு நான் மெனக்கிட்ட விதம், அதுல பாடல்களுக்காக நான் ரொம்ப சிரமப்பட்ட விதம், லொக்கேஷன்ஸுக்காக நான் வந்து தேடி கண்டுபிடிச்ச லொக்கேஷன் பிடிச்சது. ஃபர்ஸ்ட் ஃபாரின்ல போய் சாங் எடுத்தது, ஆஸ்திரேலியாவில் போய் எடுத்தோம் சாங்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்க்குறேன் அங்கே ஒரு சிட்னி பிரிட்ஜ் போயிட்டு இருக்கு. இந்த பிரிட்ஜ் மேலே போகலாமான்னு கேட்டேன். போகலாம் சார் அப்படின்னாங்க. அந்த ஷார்ட் எடுத்து அப்படி எடுக்கணும், அது ஹெலிகாப்டர் வச்சு எடுக்கணுன்றாங்க. கேமரா கேட்டால் எடுக்கலாம், ஹெலிகாப்டர் வேணுன்றார். அப்போ ப்ரொடக்ஷனில் கேட்குறேன், ஹெலிகாப்டர் கொடுப்பீங்களா சார்?
எதுக்கு சார் இல்லை சிட்னி பிரிட்ஜ் மேலே விஜய் சார் நின்று ஆடினார்னா நல்லா இருக்கும் அப்படின்னோடனே கொடுத்துடலாம் சார்னாங்க. ஆனால் அந்த பிரிட்ஜ் மேலே ஏறணும்னா அதுக்கு வந்து காலையில் 5 மணிக்கு போயிடணுங்க. போய் மேலே ஏறதுக்கு 45 மினிட்ஸ். மேலே யார் நடிக்கிறாரோ அவர் மட்டும்தான் போகணும். அதுக்கு பிரத்யேகமாக ஒரு ரோப் ஒன்று கொடுத்து ட்ரெஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது மேலே போய் அந்த பிரிட்ஜ் 45 மினிட்ஸ் மேலே ஏறி போய் நிற்கணும். அவர் நின்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹெலிகாப்டரை வேற எங்கேயோ ஒரு ஹெலிபேடில் நிப்பாட்டிருப்பாங்க. அங்கே கேமராலாம் ஃபிட் பண்ணி எல்லாம் வாக்கி டேக்கில் இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஹெலிகாப்டர் அங்கேருந்து கிளம்பி வரும், இந்த ஷாட் எடுக்கணும். இது ஸோ விஜய் சார்ட்ட இப்படி சொல்கிறோம். ஆனால் நான் வந்துடலான்ட்டு 4 மணிக்கு கிளம்பி 5 மணிக்கு வந்து வேலை போய் நின்ட்டார் 5:45. அப்புறம் கரெக்டாக ஹெலிகாப்டர் வச்சு இந்த ஷார்ட் படத்தில் இருக்குது, அசையோ சாங்கில் வரும். அப்படியே அந்த படத்தில் வந்துட்டு இந்த பிரம்மாண்டம் இருக்குது, செலவு. நான் பண்ண முதல் பிரம்மாண்ட படம். அதுக்கப்புறம் வந்து விஜய் சாருக்கு முதல்ல ஆக்ஷன் ஹீரோவாக அமைச்சு கொடுத்த ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சு கொடுத்த படம். அப்புறம் விஜய் சார் பஞ்சு டைலாக், அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பஞ்சு டைலாக் பேசியிருக்காரு. ஆனால் முதலாக பஞ்சு டைலாக் பேசினார்னா அது வந்து பகவதி தான் அப்படிங்கிறது. சூப்பர் சார். ஸோ ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. எனக்குமே ரொம்ப புதுசாக இருந்தது நிறைய தகவல்கள்லாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தங்கமயிலில் தை கொண்டாட்டம் சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு கிராம் தங்கத்திற்கும் 300 முதல் 600 ரூபாய் வரை தள்ளுபடி. இந்த தை திருநாளில் உங்கள் இல்லங்களில் பொன் பெருகட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.